ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸ்னு தி அன்வான்டட் அடல்ட் அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ல இருந்து புது புது கேரக்டர்ஸ் வருவாங்க அண்ட் நிறைய டீட்டெயில்ஸும் இருக்கும். நான் உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி அன்வான்டட் அண்டட் அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 7. பாஸ் ஃபைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம ஹீரோ அவங்களுக்கு காமிச்சிட்டான். அண்ட் ஈவன் இதில் தோத்து பண்ணாலும் நீங்கள் சாக மாட்டீங்க, கில்டு மெம்பர்ஸ் ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. பட் வின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சா ஓடி போகிறதும் அட்வென்ச்சரர் டியூட்டி தான் சொல்லவும், இல்லை என்னால் முடிஞ்சது நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ரைஸ் சொல்கிறான். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே பாஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த ரூமில் பாஸாக இருக்கிறதே பார்த்தா ஒரு பெரிய சைஸ் ஸ்லைம் தான். கிராண்ட் ஸ்லைமா அப்படின்னு சொல்லி லாரா பார்க்கவும், முந்தின டைம் மாதிரி நம்ம முட்டாள்தனமாக நடந்துக்கிடக்கூடாது அப்படின்னு ரைஸ் சொல்லவும், இந்த எக்ஸாமை நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு இதை பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேற டைம் இதை பீட் பண்ணால் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக அதை தாண்டி போயிடலாம்னு நினச்சேன். பட் இந்த பசங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். உன்னோட மேஜிக்கை சேவ் பண்ணி வை, மேஜிக் யூஸ் பண்ணி தான் அதை அடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன். ஃபிசிக்கல் அட்டாக் ஸ்லைம் எல்லாம் ஒர்க் ஆகாது, மேஜிக் யூஸ் பண்ணி தான் வின் பண்ண முடியும். ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணு, நீ அதை கேஸ் பண்ணுற டயத்தில் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லுவோம். அப்போ நான் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் ரைஸ் போயிருப்பான். ரைஸாக சமாளிக்க முடியலன்னு தெரியவும் டக்குன்னு நம்ம ஹீரோ போயிட்டு ஹெல்ப் பண்ணுறேன். லாராவும் இப்போ அந்த ஃபயர் ஸ்பெல்லை ஆக்டிவேட் பண்ணுறா. இப்போ அந்த ஸ்லைம் அப்படியே மொத்தமாக மெல்ட் ஆயிடுது. அது ரீஜெனரேட் ஆகிறதுக்குள்ள அது ஒரு கோரை டிஸ்ட்ராய் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன். ஸோ ஒரு வழியாக இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த கிராண்ட் ஸ்லைமை தோக்கடிச்சிருக்காங்க. இந்த ஸ்லைம் ஃப்ளோவேட்ஸை வச்சு லோஷன் செய்வாங்க. ஸோ இதுக்கு நிறைய காசு போகும், இதை கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இவங்களை தாண்டி மற்ற டீம்லாம் போகுது. கவலைப்படாத ரைஸ், அவங்க நமக்கு முன்னாடி போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு லாரா சொல்கிறா. பார்த்தா அவனுங்க ஒரு ஸ்லீப்பிங் கிளாஸ் ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்களுக்கு ரிவார்டுன்னு சொன்னதே கில்டோட ட்ராப் தான். ஒரு உண்மையான அட்வென்ச்சரர் காம் அண்ட் கலெக்டிவாக செயல்படணும். கில்டு அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வர அவங்களுக்கு ரிவார்டுன்னு சொன்னாங்க. நம்மளா இது ஒரு ரேஸ்னு நினச்சிக்கிட்டோம். பட் இரண்டியே மற்றவங்களை முன்னாடி விட்டார் தெரியுமா, ஏன்னா இது ஒரு ட்ராப் அப்படின்னு லாரா சொல்லவும், கரெக்டாக சொன்னேன், ஒரு அட்வென்ச்சரோட ஜாப் தன்னோட டாஸ்க்கை டெட்லைனுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணுறது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். ஒரு வழியாக இவங்க அந்த லொகேஷனுக்கு வந்துட்டாங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட்டாக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கில்டோட ஆளு சொல்லவும், நீ கில்டால நாங்கள் எப்படி நம்புறதுன்னு அந்த பசங்க கேட்கவும், அவன் ஐடியா காமிச்சிட்டு இதை கில்டு கிட்ட போய் கொடுங்க, நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதோ ரிவார்டு உண்டுன்னு சொன்னீங்களே அப்படின்னு ரைஸ் கேட்கவும், இந்த போர்ஷன்ஸ் அண்ட் பவுச் தான் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்குறான். திரும்ப போறதுக்கு முன்னாடி ஒரு சைட் ட்ரிப் போகலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இவங்களை செகண்ட் ஃப்ளோருக்கு கூட்டிட்டு போறான். இதுக்கு முன்னாடி இவங்க செகண்ட் ஃப்ளோருக்கு போனதில்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த 2 பசங்களும் போறாங்க. இந்த இடத்துக்குள்ள எப்படி சூரியன் இருக்கு, இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கேன்னு அந்த பசங்க பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள தான் நீங்க என்ட்ராக போறீங்க, அதை உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த இடத்த நம்ம கொஞ்சம் சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு ரைஸ் கேட்கறேன். டோக்கன் நம்ம கில்டு கிட்ட திரும்ப கொடுக்குற வரைக்கும் எக்ஸாம் முடியலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ எல்லாரும் திரும்ப கில்டுக்கே போறாங்க. திரும்ப வர வழியிலேயோ கில்டு நிறைய ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்காங்க. கில்டு உண்மையிலேயே ரொம்ப மீனா நடந்துக்கிறாங்க அப்படின்னு இந்த பசங்க யோசிக்கிறாங்க. இப்போ நாங்க ப்ரௌன்ஸ் கிளாஸ் தான் அடைஞ்சிட்டோமான்னு கேட்கவும், இந்த 3 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வரவும், அப்படின்னா எங்க எக்ஸாம் இவர் கண்காணிச்சிட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கறான். ஈவன் நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணாலும் நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்கிறத பொறுத்து தான் உங்களை ப்ரமோஷன் பண்றதா இல்லையான்னு யோசிப்போம்னு சொல்லுவோம். நாங்க எப்படி பண்ணோம் லாரா கேட்கறா. நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க, இனி நீங்க ப்ரௌன்ஸ் கிளாஸ் அட்வென்ச்சரர்ஸ் அப்படின்னு சொல்லி ஷெலியா சொல்றேன். நம்ம ஹீரோ இப்போ அவனோட பழைய ரேங்க்கு இம்ப்ரூவ் ஆயிட்டான். ரைஸ், லாரா என் கூட வந்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆக்சுவலி அதை நாங்க சொல்லணும், நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு அவங்க சொல்றாங்க. எங்க கூட நீங்க ஜாயின் பண்ணுங்க நாங்க சொல்லுவோம். பட் நீங்க எங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்ததை பார்த்தாலே தெரியுது, இதுக்கப்புறம் நீங்க எங்க கூட இருக்க மாட்டீங்கன்னு. நாங்களே எல்லாத்தையும் தனியா பாத்துக்கணும்னு தானே நீங்க எங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தீங்க. பட் முடிஞ்சா நம்ம திரும்ப ஒரு நாள் அட்வென்ச்சரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாராவும் ரைஸும் சொல்றாங்க. அவங்க ரொம்பவே நல்ல பசங்களா இருக்காங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். ஆமா அப்படின்னு ஷெலியா சொல்லிட்டு, ரெண்ட் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். முடிச்சு டயர்டாக வந்திருப்பீங்கன்னு தெரியும், இருந்தாலும் இதை அர்ச்சம் அப்படின்னு ஷெலியா சொல்லுவோம். நம்ம ஹீரோக்கோ புரிஞ்சிருதா, அவ தான் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டான்னு. ஃபேக் நேமை யூஸ் பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி நான் இனி இந்த கில்டு பக்கம் வரல நம்ம ஹீரோ கிளம்பவும், உங்களுக்கு என்னாச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ஷெலியா கேட்குறா. நான் ஓடி போயிடலான்னு தான் நினச்சேன், பட் உண்மையிலேயே அவ எம்மளா அக்கறையில் தான் கேட்குறா, அதனால என்னால் ஓடி போக முடியல. ஷெலியா நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கேன், யாரும் இதில் இன்வால்வ் ஆக விரும்பல, ஈவன் கில்டு கூட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் கில்டு கிட்ட உங்களை பற்றி இன்ஃபார்ம் பண்ணல, ஏன் உங்கள் ஐடென்டிட்டியை மறைக்கிங்கன்னு தெரில, பட் எனக்கு உங்க மேலே நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதான் நான் இதை கில்டு கிட்ட ரிப்போர்ட் பண்ணல. என் பிரதர் கிட்ட இதை பத்தி லைட்டா சொன்னேன், பட் அவன் கண்டிப்பா உங்க சீக்ரெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுவான். நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், அதுக்கு தான் நான் அந்த கான்ட்ராக்டை ரெடி பண்ணிருக்கேன். இது மேஜிக்கல் கான்ட்ராக்ட். உங்க சீக்ரெட்டை ஒருவேளை நான் வெளியே சொன்னா பெனல்ட்டியா ஷெலியா இபாரஸ் ஆகியனா ஸ்லேவரி லீக்ல இருக்கிற கண்ட்ரிக்கு போய் நான் ஒரு ஸ்லேவா மாறிடுவேன் அப்படின்னு பா சொல்லவும், இவ்வளவு தூரத்துக்கு எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு நம்ம ஹீரோ கேட்கறேன். என்ன நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களை பார்த்து தான் நான் இந்த கில்டில் வளர்ந்தேன். நான் மட்டும் இல்ல, இந்த கில்டில் நிறைய பேர் உங்களை நினைச்சு கவலைப்படுறாங்க, உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வளர்ந்தவங்க அப்படின்னு ஷெலியா சொல்லவும், சாரி நம்ம ஹீரோவா அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்றான். சொல்றதை விட உனக்கு காமிச்சா புரியும், நம்ம ஹீரோ அவனை காமிக்கிறான். பார்க்க பயங்கரமா இருக்குல்ல, ஏண்டா கேட்டோன்னு வருத்தப்படுறியான்னு கேட்கவும், அது உண்மை இல்லை, நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும், பட் அது இவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல, இது எப்படி நடந்ததுன்னு கேட்கவும், நான் இப்போ ஒரு
உனக்கு புரியுது. என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்குன்னு தெரியும். வேணா நீ இதோட நிப்பாட்டிக்கிடலாம். இல்ல உண்மையிலேயே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறியா? நம்ம ஹீரோ கேட்குறான். நான் யாரையும் அட்டாக் பண்ண மாட்டேன். என்ன நம்பலைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ஹீரோ கிளம்புவோம். நான் உங்களை நம்புறேன். ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவர். யாரையும் அட்டாக் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஷெலியா சொல்றா. ஸோ கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. இப்போ ஷெலியாவை நேரா நம்ம ஹீரோ லொரான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இந்த நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சொல்லவும், என்ன ரெண்டு இவதான் புது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு லொரான் கேட்கவும், அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அப்படின்னு வா சொல்றா. சரியாப்பா இதை நம்ம உள்ள வந்து தான் பேசி ஆகணும். உள்ள வாங்க. உங்ககிட்ட எது வரைக்கும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு லொரான் கேட்கவும், ரெண்டு இப்போ ஒரு மான்ஸ்டர் யாரையும் அட்டாக் பண்ண மாட்டாருன்னு சொல்லவும், இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டான். பட் அவனை நம்பி நீ இப்படி தனியா ஒரு இடத்துக்கு வந்திருக்கியே. அவன் ஒரு அண்டட், நான் ஒரு அகாடமி. இந்த மாதிரி ஹியூமன்ஸை கொண்டு சாப்பிட்றது எவ்வளோ டேஸ்டா இருக்கு தெரியுமா அப்படின்னு வா சொல்லவும், நீங்க ஒன்றும் விச் கிடையாது, நீங்க ஒரு ரிசர்ச்சர்னு எனக்கு தெரியும்னு சொல்லவும், அப்படிதான் வெளி உலகத்தை நான் நம்ப வச்சிருக்கேன். நான் இளமையாவே தெரியறதுக்காக யங்கான பொண்ணுங்களை கடத்தி அவங்க ஸ்கின்னை எடுத்துக்கிடுவேன். என் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆனதுனால தான் ரெண்ட் அப்படி மாறிட்டான் அப்படின்னு லொரேன் பயம் கொடுத்துறா. லொரேனுக்கு வந்து ஷெலியா மேல இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வர அவ பதில பொறுத்து லொரேன் அவளை கொல்ல கூட தயங்க மாட்டான். நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு இவரை பத்தி நல்லாவே தெரியும். அது எதுவும் உண்மை இல்லைன்னு. ஸோ கவலைப்படாதீங்கன்னு ஷெலியா சொல்றா. அப்ப சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, டின்னர் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி லொரேன் கேட்கறா. நம்ம ஹீரோ தான் சமையல் பண்ணியிருக்கான். ரெண்டு உங்க குக்கிங் டேஸ்டா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஷெலியா சொல்றா. இவன் கூட இருந்தா பெருசா எந்த வேலையும் இருக்காது. எனக்கு இவன் வேலை பார்ப்பான். என்னோட பிளட்டை நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லவும், கேஸ்லாம் ஆக்சுவலி லோ ரேங்கிங் வேம்பயர் டைப் தானே அப்படின்னு ஷெலியா கேட்கவும், நீங்க மேஜிக்கல் கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்கல்லன்னு கேட்கவும், ஆமா இவ என்னை பத்தி வெளியே சொல்ல மாட்டான்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் ரெண்ட் நீ ஒரு கிரிமினலும் நினைச்சு கில்ட் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா நிறைய ரொக்கீஸ் காணாம போயிட்டு இருக்காங்க. அவங்கள மான்ஸ்டர் கொள்ற மாதிரி தெரியல, யாரோ கடத்தின மாதிரி தெரியுதுன்னு சொல்லவும், சந்தேகப்படுற மாதிரி இவன் ஒருத்தன் தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ரெண்டை தான் எல்லாரும் சந்தேகப்படுவாங்க அப்படின்னு லோரன் சொல்றா. அவருமே ஒரு ரொக்கி மாதிரி நடந்துக்கிட மாட்டேங்கிறாரு. உங்க மேல ஜலஸ்ல அப்படி ரோமர்ஸை பரப்பி விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷெலியா சொல்றா. அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நான் லேப்ரன்குள்ள என்ட்ரு ஆகலன்னு சொல்லவும், கொஞ்ச நாளைக்குனா எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி லோரன் கேட்கறா. ஒரு 3 நாளைக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னதுன்னு கேட்கவும் 4 நாள் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ கில்ட தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் அந்த இடத்துல ஜாப் ரெக்வஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரெண்ட் பேபே அவனும் எக்ஸாம் பாஸ் பண்றான்லான்னு கில் மாஸ்டர் கேட்கவும், அவனோட ஸ்கில் அண்ட் பர்சனாலிட்டி நார்மலா தான் இருந்துச்சுன்னு ஷெலியா சொல்றா. ஆமா அந்த ரெண்ட் ஃபைனா அவன் என்னான்னு தெரியுமா, ரொக்கீஸ் எல்லாம் அவனை வச்சு தான் ஹேண்டில் பண்ணலாம்னு நினைச்சேன்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. எனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு ஷெலியா நைஸா கிளம்புறா. பட் அந்த இன்னொரு ரெண்ட் அவனுமே ஆசமான அட்வென்ச்சர் எடுத்தான் கில் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வா போறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோ நினைச்சதை விட நிறைய பேர் நம்ம ஹீரோ மேலே அக்கறையாக தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ ஈவன் மான்ஸ்டர்னு தெரிஞ்சாலுமே கூட நம்ம ஹீரோ கிட்ட நார்மலாக தான் எல்லாரும் பழகுறாங்க. பட் நெக்ஸ்ட் எபிசோட்ல இந்த கதை ரொம்பவே சீரியஸாக போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.